ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை நிரந்தரமாக தங்கிய நாள் அனுசரிப்பு, கூட்டு தியானத்தில் திரளானோர் பங்கேற்பு. புதுச்சேரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பிரம்மாண்டமான 2 நுழைவு வாயில்கள், கட்டுமான பணிகள் தீவிரம். மே 2ஆம் தேதி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் துவக்கம், பள்ளிக்கல்வி இயக்ககம் தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிரொலி, வெறிச்சோடிய புதுச்சேரியின் சுற்றுலா தலங்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை நிரந்தரமாக புதுச்சேரியில் தங்கிய நாளையொட்டி சிறப்பு கூட்டு தியானம் நடைபெற்றது. புதுச்சேரியின் ஆன்மீக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக ஏப்ரல் 24ஆம் தேதி கருதப்படுகிறது. இந்த நாளில் ஸ்ரீ அரவிந்தரும் அவரது அன்னையும் புதுச்சேரியில் நிரந்தரமாக தங்கி ஆன்மீக பணிகளை தொடங்கிய நாளாக நினைவு கூறப்படுகிறது. 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னை மிர்ரா அல்பாசா புதுச்சேரி வந்து அரவிந்தருடன் இணைந்து நிரந்தரமாக தங்கினார். இதையடுத்து அரவிந்தர் ஆசிரமத்தின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக சிந்தனைகளின் பரப்புக்கும் அவர் முக்கிய பங்காற்றினார். இந்த நாளில் ஆண்டுதோறும் அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு வழிபாடுகள், கூட்டு தியானங்கள் மற்றும் நினைவு நிகழ்ச்சிகளுடன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் ஆன்மீக பாரம்பரியத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி சிறப்பு நாளாக கருதப்படும் நிலையில் அன்னை புதுச்சேரியில் தங்கிய நாளையொட்டி ஏப்ரல் 24ஆம் தேதி அரவிந்தர் ஆசிரமத்தில் காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை கூட்டு தியானம் நடைபெற்றது. அன்னை நிரந்தரமாக புதுச்சேரியில் தங்கி 106 வருடங்கள் கடந்த நிலையில் அரவிந்தரின் அறை மட்டும் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. அன்னையின் அறை திறக்கப்படாத நிலையில் கூட்டு தியானத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு கலைநயமிக்க 2 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவியும் இடங்களில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு முதலிடம் உண்டு. வங்கக்கடல் அலைகளை பார்த்தபடியே கடற்கரை சாலையில் நடப்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்நிலையில் பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் மண்ணின் மனமும் சங்கமிக்கும் 1.5 கிலோமீட்டர் கடற்கரை நீள சாலைக்கு இனிமேல் சிறப்பான அடையாளம் கிடைக்கும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் சவாலான இலக்கை கையில் எடுத்திருக்கிறது புதுச்சேரி சுற்றுலாத்துறை. அதன்படி கடற்கரை சாலையின் முகப்பில் 2 பிரம்மாண்டமான மற்றும் கலைநயமிக்க நுழைவு வாயில்கள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கப்பட்டுள்ளன. பழைய சாராய ஆலைக்கு அருகேயும் மற்றொன்று வரலாற்று சிறப்புமிக்க டியூப்ளக்ஸ் சிலை அருகேயும் அமைய உள்ளது. இதுவரை குறுக்கு சந்துகள் வழியாகவே கடற்கரைக்கு சென்று பழகிய சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் புது பொலிவுடன் நுழைவு வாயில்கள் காட்சியளிக்க உள்ளன. இந்த 2 வாசல்களும் கட்டி முடிக்கப்பட்டால் கடற்கரை சாலை ஒரு முழுமையான அழகிய வடிவத்தை பெறும் என்றும்
அது மட்டுமின்றி இது சுற்றுலா பயணிகளின் பிடித்தமான செல்ஃபி பாயிண்டாகவும் மாறும் என்கின்றனர் சுற்றுலாத்துறை அதிகாரிகள். கோடை விடுமுறையொட்டி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி வகுப்புகள் மே 2ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்கக துணை இயக்குநர் கௌரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை விடுமுறையொட்டி இந்த ஆண்டு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் ஜவஹர் இல்லம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், தேக்வாண்டோ மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் 6 வயது பூர்த்தியடைந்தவர்கள் முதல் 16 வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சி வகுப்புகள் வருகிற 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். பயிற்சி வகுப்புகள் புதுச்சேரி ஜவஹர் இல்லம், லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி, காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் சேர விரும்புவோர் அந்தந்த பயிற்சி மையங்களில் விண்ணப்ப படிவங்களை வருகிற 27ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து புதுச்சேரி மாநில அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயில்வதற்கான சான்றிதழ் அல்லது இந்த ஆண்டிற்கான பள்ளி அடையாள அட்டை மற்றும் ஆதார் நகலுடன் வருகிற 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியின் சுற்றுலா தலங்கள் மற்றும் முக்கிய சாலைகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரியில் வசிக்கும் தமிழக வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டுமென தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அறிவுறுத்தியிருந்தார். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் கடந்த 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மதுக்கடைகளும் மூடப்பட்ட நிலையில் ஜனநாயக கடமையாற்ற புதுச்சேரியில் வசிக்கும் தமிழக வாக்காளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக புதுச்சேரியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டன. குறிப்பாக டீ கடைகள், உணவகங்கள் மூடிக்கிடந்தன. இதனால் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். ஆனால் தமிழக சட்டசபை தேர்தல் எதிரொலியாக புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்தும் குறைவாகவே காணப்பட்டது. இதன் காரணமாக கடற்கரை சாலை, நோனாங்குப்பம் படகு குழாம், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. பிரெஞ்சு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் காவல்துறை தலைமை அலுவலக கட்டிடம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஒயிட் டவுன் பகுதியில் காவல்துறை தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் கடந்த இந்த கட்டிடம் வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கட்டிடங்களில் ஒன்றாகும். இது பிரெஞ்சு கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இங்கு புதுச்சேரி காவல்துறையின் நிர்வாக அலுவலகம் செயல்படுகிறது. இதேபோல காவல்துறை உதவி ஆணையர் அலுவலகமும் அவரது இல்லமும் இதே கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இதேபோல காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம், காவல்துறை தலைமை அலுவலகம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், குற்றம் மற்றும் புலனாய்வு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமும் இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடங்கள் 100 ஆண்டு தாண்டியது என்பதால் அதை பராமரிக்க முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே இங்கு செயல்பட்டு வந்த பல்வேறு அலுவலக கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத ஆபத்தான கட்டிடங்களாக கருதப்பட்டு தற்போது மூடப்பட்டுள்ளது. சில கட்டிடங்கள் இடிந்து விடாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக குற்றம் மற்றும் புலனாய்வு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் செயல்பட்டு வந்த வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இந்நிலையில் கட்டிடத்தை பழமை மாறாமல் 9 கோடி மதிப்பில் புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு அரசின் நிர்வாக மற்றும் செலவின ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு பொதுப்பணித்துறை சீரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரும் செயல்முறையை தொடங்கியது. அதன் பின்னர் இந்த பணி கிடப்பில் போடப்பட்டது. இதனிடையே புதுச்சேரி அரசு தற்போது காவல்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பில் உருளையன்பேட்டை, உதியஞ்சாலை, லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் காவல் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறைக்கு அதிநவீன வாகனங்களும் வாங்கப்பட்டுள்ளன. எனவே
அரசு காவல்துறை தலைமை அலுவலகம், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், பெரிய கடை காவல் நிலையத்திற்கு நிதி ஒதுக்கி பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. உலக மலேரியா தினத்தையொட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நலவழித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக நாடுகள் அனைத்திற்கும் இன்றைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக மலேரியா நோய் உள்ளதாகவும், ஆசிய நாடுகளில் மலேரியா நோய் பெருமளவு குறைந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் இதற்காக பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும், இது புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பு தகவலின் அடிப்படையில் உலக அளவில் 2022ஆம் ஆண்டு 249 மில்லியன் மலேரியா நோய் தொற்றும், இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு 1,26,522 மலேரியா நோய் தொற்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சுகாதாரத்துறையின் தொடர் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் விளைவாக உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்போது புதுச்சேரி அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுவதாகவும், உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையில் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரியிலும் மலேரியா நோயை ஒழித்திட ஒவ்வொருவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி சரியாக மூடப்படாத மில்நிலை தொட்டிகள், கீழ்நிலை தொட்டிகள் மற்றும் கொசு வலைகளால் மூடப்படாத கிணறுகளில் உற்பத்தியாகும் கிருமிகள் மூலமாக மலேரியா நோய் தொற்று ஏற்படுவதாகவும், கொசுக்களில் உள்ள பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி மூலமாகவே இந்த நோய் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டுமென்ற அடிப்படையில் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களில் 5 நபர்களிடம் 70,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி கோவிந்த சாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரின் இன்ஸ்டாகிராமுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் அவரது உறவினர் ஒருவர் மருத்துவ தேவைக்காக அவசரமாக 30,000 ரூபாய் கேட்டுள்ளார். இதை நம்பி அவரும் பணத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் பின்னர் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசைப்பட்டு சாரத்தைச் சேர்ந்த நபர் 18,500 ரூபாயும், வங்கி அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் 10,500 ரூபாயும், போக்குவரத்து விதிகள் மீறியதாக கூறி வடமங்கலத்தைச் சேர்ந்தவரிடம் 7,000 ரூபாயும், வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த நபரிடம் 5,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களில் 5 நபர்களிடம் மொத்தம் 70,000 ரூபாய் மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.